இந்த சீரிஸோட கடைசி வீடியோ இதுதான். நியூ இயர்ல இருந்து ஒரு நாள் விடாம என்னோட டே vlog காமிச்சிருக்கேன். இன்னைக்கு டே 74 ஹவர்ஸ் ட்ரெடிங் அண்ட் ஷூட் டே. இன்னைக்கு காலையில இருந்து கார்போட் பண்ணிட்டு கார்டியோ பண்ணிட்டு ஈவினிங் ஷூட் எடுக்கிறது தான் பிளான். சண்டேவே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா நான் இப்பதான் வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டுட்டு இருக்கேன். போட்டோவும் நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். ரொம்ப நாளா கண்டென்ட் போஸ்ட் பண்ண நினைச்சிட்டு நியூ இயர்க்கு டக்குன்னு ஆரம்பிச்ச சீரிஸ் தான் இது. ஆஃபீஸ் ஒர்க், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டயட்ன்ட்டு கண்டென்ட் கிரியேஷன்ல அவ்வளவா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டென்ட் போட்டேன். கண்டென்ட் ரீச் ஆச்சோ இல்லையோ, ஆனா என்னோட பிசிக் பேக் டு ஃபார்ம். இதுக்கு மேல இதை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு நீட்டா கண்டென்ட் போடலாம்னு இருக்கேன். நாளைக்குல இருந்து ஒரு 10 நாள் அப்ஸ்காண்ட் ஆயிருவேன். அதுக்கப்புறம் ஒரு புது சீரிஸ்ல வந்து உங்களை மீட் பண்றேன். என்ன போஸ்ட் பண்ண போறேன், எப்படி பண்ண போறேன்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. சோ உட்காந்து யோசிச்சு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இனிமே நல்ல கண்டென்ட்டா போடலான்னு இருக்கேன். ஒரு பக்கம் vlogging பண்ணலான்னு இருக்கு, இன்னொரு பக்கம் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் போடலான்னு இருக்கு. அது என்ன கதைன்னு கொஞ்ச நாள்ல நான் யோசிச்சு சொல்றேன். இதுல என்ன பயம்னா, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதால அந்த ஃபயர் கொஞ்சம் கம்மியாயிரும். அது கம்மியாகாம பாத்துக்கணும். அது வீடியோ பாக்குற நீங்க சப்போர்ட் பண்றதுல தான் இருக்கு. சரி, நீங்க கதைக்குள்ள போனா காலையில இருந்து நல்லா கார்ப்ஸ்லாம் லோட் பண்ணேன். ஈவினிங் ஒரு 6:30 மணிக்கெல்லாம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நம்ம கேமரா எடுத்துட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வண்டி எடுத்துட்டு ஐஸ்கிரீம் கடை கிளம்பிட்டேன். ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜிம்முக்கு வந்தாச்சு. எல்லாரும் ஒரு காம்படிஷனுக்கு எப்படி ரெடி ஆவாங்களோ அந்த மாதிரி தான் இந்த டைம் நானும் ஒரு 80% ரெடி ஆயிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு 100% போட்டு ஒரு காம்படிஷனும் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா அதுக்கு இன்னும் மினிமம் 1 year ஆச்சு ஆகும். அண்ட் மென்டலி ஃபினான்ஷியலி எல்லாம் கரெக்டா போனாதான். போட்டோ ஷூட் எடுக்க நம்ம பாய்ஸ் ஒரு 10 பேர் தான் கூப்பிட்டுருந்தேன். உண்மையா சொல்லணும்னா 10 பேரும் செம்மையா கோஆப்ரேட் பண்ணாங்க. நான் கூட 10 பேர் வரப்போ பயந்துட்டேன், ஏதாச்சும் சொதப்பிடுவானுங்களோன்ட்டு. ஸோ அங்க வந்து எல்லாருக்குமே ஒரு நன்றி. உங்களுக்குலாம் ஒரு நாளா நான் ஒண்ணுமே பண்ணல, அதே தான் இந்த டைமும். ஷூட் முடிக்கிறதுக்கே எல்லாம் ஒரு 9:30 ஆயிடுச்சு. எல்லாரும் ஒரு ஜூஸை போட்டு அங்க வந்து கிளம்பிட்டோம். நம்ம ஜிம் ப்ரோஸ் 2 பேரை மட்டும் கூப்பிட்டு நம்ம டின்னர் சாப்பிட கிளம்பிட்டோம். இது வேற மத்தவனுங்க எல்லாம் நான் வாங்கி கொடுத்து நினைச்சிட்டு இருக்கானுங்க. இந்த தம்பி எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு, அதுல இந்த மந்தியும் இன்க்ளூட். இதுக்கு மேல என்ன, மைனோஸை நல்லா அள்ளி ரைஸ்ல போட்டு சாப்பிடுறது தான். ஒரு 4 நாளைக்கு நல்லா ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடலான்னு இருக்கேன். ஆனா ட்ராக்கை விட்டு வெளியே போயிடக்கூடாது. ஒரு நாள் போட்ட வீடியோஸ் நீங்க நிறைய பேர் பாத்துருக்க மாட்டீங்க. நான் தெரிஞ்சவங்களே சில பேர் போரிங்கா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு வீடியோ போட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கன்சிஸ்டன்டாவும் போட்டேன். ஒரு 10 நாள் கேப் எடுத்துட்டு இதே கன்சிஸ்டன்சியோட இன்னொரு சீரிஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஐ ஹோப் யூ கைஸ் வில் சப்போர்ட். See you in another series and bye.